binomial distribution with the mean 20 and standard deviation 4 is option A 100 into 1 by 5 plus 4 by 5 the whole power 100, option B 4 by 5 plus 1 by 5 the whole power 100, option C 4 by 5 plus 1 by 5 the whole power 50. இப்போ கணக்கில் என்ன கொடுத்துருக்குன்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ண போகிறோம். வித் மீன் கொடுத்துருக்காங்க. மீன் ஃபார்முலா NP ஈக்குவல் டு 20, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 4, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு 4. நமக்கு தெரியும் NPQ அப்படிங்கிறதுனா வேரியன்ஸ். அப்போது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 4னால் அதுக்கு மீனிங் என்னது? ரூட் NPQ தான் கொடுத்துருக்கு, ஈக்குவல் டு 4 கொடுத்துருக்கு. இப்போ இதில் நான் அடுத்து என்ன கண்டுபிடிக்கிறேன்? NPQ கண்டுபிடிக்கிறேன். இப்போ NPQ கண்டுபிடிக்கணும்னா போத் சைட் ஸ்கொயர் பண்ணும்போது 16 கிடைக்கும். NPQனா வேறு ஒன்றும் இல்லை, வேரியன்ஸ் தான் அது 16. இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். இதுக்கு இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது, Q + P the whole power n. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் P of n, P ஈக்குவல் டு Q + P the whole power n. இப்போ Q தெரியணும், P தெரியணும், n தெரியணும். சரியா? இப்போ கொடுத்துருக்கிறதுலேருந்து இது அவ்வளோ கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணால் போதும் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். சரி, இப்போ கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா NPQ ஈக்குவல் டு 16, NP வந்து 20. அப்போ கீழே நான் NP போட்டுக்கிறேன் 20. ஸோ NP கேன்சல் ஆச்சுன்னா Q ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 4/5. 4/5. தென் அடுத்து P கண்டுபிடிக்கணும். P கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணான்னா நமக்கு ஒரு ரிலேஷன் தெரியும், P + Q ஈக்குவல் டு 1. ஸோ P + 4/5 ஈக்குவல் டு 1. ஸோ P ஈக்குவல் டு 1 - 4/5. இப்போ P தெரியும், Q தெரியும். ஃபார்முலா என்னென்னா P of n, P ஈக்குவல் டு Q + P the whole power n. ரெண்டும் தெரியும். அடுத்து n வேணும் இல்லையா? அப்போ n-க்கான ரிலேஷன் பார்த்தீங்கன்னா NP ஈக்குவல் டு 20. P வந்து 1/5. P n into 1/5 ஈக்குவல் டு 20. ஸோ n ஈக்குவல் டு 5 into 20 that is 100. n வந்து 100 கிடச்சாச்சு. இனி இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன்? இந்த ஃபார்முலாலாம் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும்னா Q, what is Q? Q is 4/5. then P is 1/5 plus 1/5 the whole power n. n is 100, whole power 100. So பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் B is the correct answer. 4/5. Option B is the correct answer. Thank you.